எங்களை ஆண்டவரே உமக்கென்று தெரிந்து கொண்டதுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா நாங்கள் உங்களை தேடி வர ஒரு வேலையிலே ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களுக்கு மறைந்து கொள்ளாமல் ஆண்டவரே உங்களை நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. நீங்கள் உங்கள் வார்த்தை மூலயமா எங்ககிட்ட வெளிப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் எப்போல்லாம் சோர்ந்து போய் எப்போல்லாம் தாகத்தோடு நாங்கள் உங்கள் பிரசனத்துக்கு வருவோம் ஆண்டவரே, அந்த நேரத்தில் ஆண்டவரே உங்கள் பரிசுத்த ஆவியானவராக ஆண்டவரே நாங்கள் தேற்றப்படுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை நீ ஒரு தேற்றரவாளர் தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீர் ஒரு தேற்றரவாளனாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை ஆண்டவரே நீ தனியே விடுவதில்லை ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஆண்டவரே பிரகாசம் அடைய செய்வர் தேவன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் அப்பா உங்கள் முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலை எதில் வந்திருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷத்தில் வந்தாலும் நாங்கள் துக்கத்தில் வந்தாலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா வர நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் கூடி வரும்போது உங்கள் வார்த்தை மூலயமா எங்கள் இருதயத்தை நீங்கள் பேசுங்க. நாங்கள் கேட்குற வார்த்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை அது மாற்ற வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கும் போதும் ஆண்டவரே முழு இதயத்தோடு ஆண்டவரே, நாங்கள் முழு பலத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் உங்கள் பிரசனத்தை ஊற்றுங்க ஆண்டவரே, அளவில்லாத பிரசனத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடுற ஒரு இதயம் ஆண்டவரே அது நிரம்ப வேண்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரே உங்கள் பிரசனத்தை நாங்கள் இங்கே உணர்வர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்க அளவில்லாத பிரசனத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் முழு இதயத்தோடு செய்ய வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதித்திடுவோம் அப்பா, உம்மை நாங்கள் துதித்திடுவோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை வேலை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி அப்பா. கடந்த வாரத்தில் கேட்ட வார்த்தைகளை இந்த வாரம் முழுவதும் எங்கள் இருதயத்தில் நீங்கள் வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் நாங்கள் கேட்குற வார்த்தை ஆண்டவரே அடுத்த வாரம் முழுவதும் எங்களை அது சுமந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் காதுகளை ஆண்டவரே நீங்கள் திறந்து வைங்க ஆண்டவரே. அப்பா காதுள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவரே. எங்களோட செவிகளை நீங்கள் திறந்தருளுங்க ஆண்டவரே. அப்பா உங்கள் மெல்லிய குரலை ஆண்டவரே நாங்கள் கேட்பதுக்கு எங்கள் செவிகளை நீங்கள் திறந்து வைங்க அப்பா. எங்கள் எல்லாரையும் ஒரு ரத்த கோட்டைகளை மூடி மறுத்துக்கொள்ளுங்க. வர இருக்கிறவளை ஆண்டவரே தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக கூட்டிட்டு வாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே ஒரு உற்சாக மனதோடு உண்மை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த அழகான பாடலை பாடுவோம். சர்வ ஞானியே நான் உம்மை ஆராதிப்பேன், என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு உம் கரம் என்னை விலகாதிருக்கும். நீயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வ ஞானியே சர்வ ஞானியை ஆராதிப்போமா? Omniscient, he knows everything. எல்லாம் அறிந்த நம்முடைய தேவன். ஓ நம்மை பற்றி எல்லாவற்றையும் பற்றி அறிந்த நம் தேவன், அவரை ஆராதிப்போமா? இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுவோமா? இயலாமையில் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால்
யாரால் கூடும்? எல்லாரும் சேர்ந்து கோலும் கையும் இரு பரிவாரமாக உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னையும் குறைவின்றி நடத்தினீரே. ஜெயிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை சொல்லுமா. ஜெயிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே. ஜெயிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே. உம்மை ஆராதிப்பேன். ஜெயிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே. உம்மை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடுமப்பா? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால், என்னையும் குறைவின்றி நடத்துவீரே. கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? சொல்லுவோமா? இரு கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை. கிரகிக்க முடியா செய்வீரப்பா, சர்வ ஞானி. சொல்லுவோமா? கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே. கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி. ஓ சர்வ ஞானியே, கிரகிக்க முடியா, ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே. உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வ ஞானியே. உம்மை ஆராதிப்பேன். தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றார். சொல்லுமா? என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், ஓ என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய்
அப்படியே கண்களை மூடி அவரை பார்த்து நம் தேவனை நாம் தொழுது கொள்ள போறோம். இந்த இடத்துல நம்மளுடைய ராஜா, நம்மளுடைய சர்வ ஞானி நம் மத்தியில இருக்கிறார். அதை உணர்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பாடல்ல என்னோட சேர்ந்து இந்த பாடல் வேற ஒன்றை பற்றியும் பேசாத. அந்த பாடல் ஆண்டவரை மட்டும்தான் உயர்த்தும். நீரே தூயர், நீரே தூயர், காலையும் மாலையும் உம்மை பாடி துதிப்போம். வேற எதை பத்தியும் இந்த பாடல் பேசல. அவரை உயர்த்துறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. இந்த நேரத்திலேயே நம்ம எல்லாரும் நமக்கு இருக்கிற அந்த ரிக்வெஸ்ட் அண்ட் பெட்டிஷன்ஸ், நமக்கு இருக்கிற விண்ணப்பங்கள், கவலைகள் இறக்கி வைத்து விட்டு நம்ம ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ண போறோம். உம்மை ஃபோக்கஸ் பண்ண. வானமும் சிங்காசனம், பூமியும் அது பாதப்படி. உங்களை நான் ஃபோக்கஸ் பண்றேன் ஆண்டவரே. உங்களை நான் பெருசா பார்க்கிறேன். நீங்க பெருக, நான் சிறுக. என்னுடைய பிரச்சனைகள் சிறுக, நீங்க பெருக. உம்மை நான் ஆராதிக்க போகிறேன் என்று ஆராதிப்போமா? வானமும் சிங்காசனம், பூமியும் அது பாதப்படியே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீர் ஒருவரே. அவரை பார்த்து நாம் பாடுவோம். வானமும் சிங்காசனம், பூமியும் அது பாதப்படியே. காலங்கள் மாறினாலும் மாறாதவர் நீர் ஒருவரே. நீரே என் சத்தத்தாலே துதி எழும்பும் போது மகிமை நிரம்பி வருகின்றதே. வானங்கள் நிரம்புமே என் சத்தத்தாலே துதி எழும்பும் போது பிரசன்னம் நிரம்பி வருகின்றதே. தூய தூய சர்வ வல்ல நாதன், நிகரானவர் உமக்கு யாருண்டு? தூய 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 சர்வ வல்ல நாதன், நிகரானவர் உமக்கு யாருண்டு? அப்படியே கைகளை உயர்த்தி வானங்கள் அப்பா நிரம்புமே சத்தத்தாலே துதி எழும்பும் போது உம் மகிமை நிரம்பி வருகிறது. ஓ வானங்கள் நிரம்புமே சத்தத்தாலே. ஓ வானங்கள் நிரம்புமே என் சத்தத்தாலே துதி எழும்பும் போது பிரசன்னம்
பிரசன்னத்தாலே நிரம்பட்டும், வானங்கள் நிரம்பட்டும், ஓ வானங்கள் நிரம்பட்டும், நம் துதியால் நிரம்பட்டும். பிரசன்னம் வருகின்றதே பரிசுத்த தேவன் எங்களுடைய மத்தியில் இருப்பதற்காக நன்றி. பரலோகத்தின் ராஜா ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. ஓ உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை. உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் பயபக்தியோடு நின்று கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் அப்பா எல்லா பயத்தோடும் பயபக்தியோடும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நிகரானவர் உமக்கு யாருண்டு? தூய 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 சர்வவல்ல மலர மலரி மலர மலர மஷர மலரியா ஓர மலர மல தூய 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 ஓர மலரியா மலர 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 ஓர மலர மலர மலரியா தூய 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 மலர மலர மஷர மலரியா பரிசுத்த தேவன் பரிசுத்த தேவன் பரிசுத்த தேவன் ஓ பரிசுத்த தேவன் பரிசுத்த தேவன் பரிசுத்த தேவன் தூயர் 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 ரமணா 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 பரிசுத்த வல்லமைக்காக உடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு ராஜா ஆண்டவரே, ஒரு ராஜா எங்கள் மத்தியில் வர்றதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் மூடிக்கொள்ளுங்க. உடைய தூய பிரசனத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த ஆராதனையில் எங்களோடு இருந்ததற்காக நன்றி அப்பா. உடைய வார்த்தையை கொண்டு எங்களுடன் பேசுங்க, எங்களை திருப்தியாக்குங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த நேரத்தில் நம்ம வேதத்தில் இருந்து கொஞ்சம் நேரம் படிக்கலாம். இந்த நாளில் யோவான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம படிக்கலாம். 4 வசனங்களை படிக்கலாம். யோவானை பார்க்கலாம், இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானசானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசுதாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரிய நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால். இந்த பகுதி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வேத பகுதி. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது. இது என்ன இங்கே இருக்குது அப்படின்னு படிச்சிங்கன்னா, இயேசு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. இந்த டைம் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைமில் தான் யோவான் சிறையில் இருந்த ஒரு நேரம்ங்கிறாங்க. இந்த நேரத்தில் யோவான் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. இப்போ இயேசு யோவானை பார்க்கிலும், இப்போ இயேசு என்ன பெரிய பிரசங்கம் பண்ணார் என்னன்னு நமக்கு இன்னும் இதெல்லாம் வரல. பழைய மத்தேயிலெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்போ பாருங்கள், இயேசுவே நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாருன்னு கேள்விப்படுறாங்க. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. நிச்சயமாக இயேசுவால் அதை செய்ய முடியுமா இல்லையா? யோவானை விட இயேசுவினிடத்தில் ஜனங்களுக்கு என்ன இருந்திருக்கும்? ஈர்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். யோவானை விட இயேசுவினிடத்தில் ஜனங்க அற்புதங்களை பார்க்குறாங்க, அதிசயங்களை பார்க்குறாங்க, விடுதலையை பார்க்குறாங்க, சுகத்தை பார்க்குறாங்க, நிறைய மிரக்கிள்ஸ் எல்லாம், பேய்கள் ஓடுறத இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ராக்ஷன் என்ன ஆகிட்டு இருக்கோம்? ரொம்ப பெருசாகிட்டு இருக்கும். அப்போ இயேசு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு யார்? பரிசேயர் கேள்விப்பட்டாங்க. அப்படிங்கிறத இயேசு தெரிஞ்சுக்கிடுறார். உடனே இயேசுநாதர் என்ன பண்ணுறாரு? இடத்த காலி பண்ணிடுறாரு. ஏன் தெரியுமா? இயேசுவனுடைய ஊழியம் ஞானஸ்நானம் கொடுக்குற ஊழியம் இல்லை. ரெண்டாவது, இயேசு இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தார்னா வெகு விரைவாக இயேசுவுக்கு என்ன நேரிடும்னு அவர் அறிஞ்சிருக்கிறார். இந்த பரிசேயருக்கு ஏற்கனவே பரிசேயருடைய பொறாமை, பரிசேயருடைய எரிச்சல், இதெல்லாம் சேர்ந்து தான் யோவான் எங்கே போயிருக்கிறாரு? ஜெயிலுக்கு போயிருக்கிறார். இப்போ யோவான் ஜெயிலுக்கு போயிருக்கிற நேரம், இயேசு ஊழியம் செய்ய வேண்டிய நாட்கள் இன்னும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, யோவானுக்கு போகிற கிரெடிட்டை இயேசுநாதர் எடுத்துக்கிட்டதுக்கு விருப்பப்படல. யோவானுடையது அந்த ஊழியம், அது ஞானஸ்நானம் கொடுக்குற ஊழியம். அந்த ஊழியத்துக்கு தான் யோவான் அனுப்பப்பட்டார், பிரசங்கம் பண்ணார், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணார்? ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அந்த ஊழியத்தை இயேசு எடுத்துக்கிட்டாருன்னு இவங்க பேசுகிறாங்க. இயேசு யாருடைய ஊழியத்தையும் எடுத்துக்கிட்டதுக்காக என்ன பண்ணல? வரல. யாருடைய ஊழியத்தையும் பறிச்சுக்கிட்டதுக்காகவோ, யாருடைய ஊழியத்தையும் எடுத்துக்கிட்டதுக்காகவோ, யாருடைய ஊழியத்தையோ அவர் தான் கையில் எடுப்பதற்காக வரல. இதை கேள்விப்பட்ட உடனே யூதேயா விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இந்த யூதேயா தேசத்தில் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யூதேயா சவுத்தில் இருந்துச்சு, கலிலேயா நார்த்தில் இருந்துச்சு, சமாரியா மிடில் இருந்துச்சு. இப்படி தான் அந்த தேசம் அமைஞ்சிருந்தது. யூதேயா ரொம்ப டீப் சவுத், கலிலேயா நார்த். இந்த பக்கம் நடுவில் என்ன இருக்குன்னா சமாரியா இருக்குது. இந்த நேரத்தில் ஆண்டவர் யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போயிடுறார். யூதேயாவில் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப இந்த பரிசேயர்கள் அது இது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரி, கலிலேயாவுக்கு போகலான்ட்டு ஆண்டவர் கலிலேயாவுக்கு கிளம்புறார். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, ஆண்டவர் சவுத்தையும் தொட்டார், ஆண்டவர் நார்த்தையும் தொட்டார், நடுவில் இருக்கிற சமாரியாவையும் விடல ஆண்டவர்.
ஆண்டவருடைய மினிஸ்ட்ரி எல்லா பக்கமும் எல்லாரையும் கவர் பண்ணிட்டார் ஆண்டவர். நல்ல ஊழியம் பாருங்க. நம்முடைய மினிஸ்ட்ரி எல்லாம் எப்படி இருக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணோன்னா, ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்காக மினிஸ்ட்ரி இல்லை, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக, ஒரு குறிப்பிட்ட ஊருக்கானது அல்ல கர்த்தருடைய ஊழியம். இயேசு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, அவருடைய ஊழியம் நார்த் சவுத் மிடில் எல்லாமே அவருடைய ஊழியம். அவர் ஊழியம் செய்கிற இடம்தான். ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் மக்கள் சொல்லுவாங்க, ஐயோ நார்த் மெட்ராஸ் மாதிரி சபைங்க உண்டா, மெட்ராஸ் மாதிரி எழுப்புதல் உண்டா, மெட்ராஸ் மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படிம்பாங்க. ஏன் அதே மாதிரி டீப் சவுத்துலேயும் நிறைய எழுப்புதல் இருக்குது, நிறைய ஊழியங்கள் நடக்குது, நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, வல்லமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் மிடில் பகுதியாக இருக்கக்கூடிய என்ன மையப்பகுதி என்ன, நம்ம தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி எது? இந்த மெட்ராஸுக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுவில் எது இருக்குது? திருச்சி இருக்குது. மெட்ராஸுக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் தான் திருச்சி. அங்கே ஊழியம் நடக்கலையா? ரொம்ப வல்லமையாக நடக்குது. எல்லா இடத்துலையும் ஊழியங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லா இடங்களுக்கும் ஊழியங்கள் தேவை. அதை தான் இயேசு நமக்கு இங்கே போதிக்கிறார். அவர் வெறும் யூதேயாவுக்கு மட்டும் வரல, அல்லது கலிலேயாவுக்கு மட்டும் வரல, யாருமே போகாத சமாரியாவுக்கு அவர் போயிட்டார். சமாரியா கணக்கிலே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். சமாரியா நடுவில் இருந்தால் கூட யூதர்கள் எங்கே போக மாட்டாங்க? சமாரியாவுக்கு வழியாக போக மாட்டாங்க. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடியால். நம்ம யூதர்கள்லாம் எப்படின்னா, சமாரியாவுக்கு உள்ளே போகிறது கலிலேயாவுக்கு சீக்கிரம் போயிடலாம், ஆனாலும் சுற்றி தான் போவாங்க. அவங்க ஒரு சுற்றி எங்கே வருவாங்க? கலிலேயாவுக்கு போவாங்க. ஏன்னா சமாரியாவுக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க. இவங்கெல்லாம் மேன் மக்களாம். எங்க காலகாலமாக இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குதுங்க. இன்னைக்கு நேற்றா இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? காலகாலமாக என்ன இருக்குது? இந்த மாதிரி ஒரு பிரிவினைவாதம், இந்த மாதிரி மக்களே பிரிச்சுக்கிடுற ஒரு நிலைமை இருக்குது. பாஸ்டர் ஏழு இருந்தார், அவர் பேசும்போது ஒரு கதை சொன்னார். என்னன்னா, அவங்க நாட்டில் இப்படி பிரச்சனை இருந்ததுதான். அதாவது ரெஸ்டாரண்ட் போனால் அந்த ஃபஸ்ட் பகுதி அதுக்கப்புறம் ஒரு சோறு வச்சுருப்பாங்களாம். அந்த பகுதியில் ஒயிட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்களாம். அங்கே இண்டியன்ஸோ இந்த பிளாக் பீப்புளோ யாரும் அங்கே உட்கார முடியாது, சாப்பிட முடியாது. அந்த சுவருக்கு அந்த பக்கமாக டேபிளு, அந்த பக்கமாக சேர்லாம் இருக்குமா. அங்கே தான் இந்த இந்தியர்கள், இந்த பிளாக் பீப்புள் இவங்கெல்லாம் போய் சாப்பிட்ணுமா. ஈவன் பீச்சில் குளிக்கிறதுனா கூட ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்களாம். வெள்ளைக்காரங்க குளிக்கிற இடம் தனியாக இருக்குமா, இந்தியன்ஸ் குளிக்கிற இடம் தனியாக இருக்குமா, கருப்பு குளிக்கிற இடம், மொத்த தண்ணியும் ஒன்றா தான் வருது போகுது. சும்மா அந்த வலை ஃபென்ஸ் போடுறோம்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி ஃபென்ஸ். இந்த பக்கம் அவங்க போகக்கூடாது, இந்த பக்கம் அவங்க வரக்கூடாது. உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருந்திருக்கு பாருங்க. இது உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனை. இன்றைக்கும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜாய்சன் ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தார். அவர் ஒரு நாள் ரொம்ப வேடிக்கையாக சொன்னார். யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நீ என்ன ஜாதியாக இருந்தாலும், எந்த ஊராக இருந்தாலும், நீயும் பல்லு தேய்க்கல்னா வாய் நாற்று அடிக்க தப்பா செய்யும் அப்படின்னாரு. நீ என்ன ஜாதியாக வேணா இரு, நீ எந்த ஊராக வேணா இரு, நீயும் பல்லு தேய்க்கல்னா வாயிலிருந்து என்ன வரும்? நாத்தம் வரும். நீயும் குளிக்கல்னா என்ன அடிக்கும்? நாத்தம் அடிக்கும். நீ உயர் ஜாதிங்கிறதுனாலையோ இல்லை நீ வேறு ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிங்கிறதுனாலையோ நீ குளிக்கலைன்னா அப்படியே மனம் வீசாது உடம்புல இருந்து. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவாருங்க. அவருடைய மகன் தான் ஜான்சாம் ஜாய்சன், இவங்கெல்லாம் அவருடைய பிள்ளைங்க தான். அவர் பயங்கர ஸ்ட்ரிக்டாக பேசுவார். அவர் பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். அப்படி எங்கே பேசினார் இதன்னா, ஒரு 1000 பாஸ்டர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, அங்கே பேசினார், அவங்களுக்கு பேசினார். பாஸ்டருங்கள்ட்டையே இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1000 பாஸ்டர்ஸ் உட்கார்ந்துக்கிட்டு இருந்த இடத்துல ரொம்ப போல்டாக ஜாதி பேரெல்லாம் சொல்லி வேற பேசினார். எனக்கு என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு. டீப் சவுத், அவர் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கிறார். கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸில் பேசினார் பாருங்க, ரொம்ப நல்லா பேசினார்.
நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஆண்டவர் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னார். அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னார். ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் நம்ம சொல்லுவோமா? சொல்லுங்க. சில பெண்கள் வந்து நம்மளை ஆராதனையில் வழி நடத்தினா நம்ம ஒரு மாதிரியாக உட்காந்துருப்போம். ஆண்கள் நான் பார்த்துருக்கேன். சகோதரிகளை விட்டார் பாஸ்டர். சகோதரிங்க சமைச்சா வாங்கி திங்கிறோமே, அது எப்படி? அது சரியா? அவங்க சமைச்சா வாங்கி திங்கிறோம். அவங்க டீச்சராக இருந்தால் டீச்சர்னு போகிறோம். அவங்க கலெக்டராக இருந்தால் மேடம் மேடம்னு ஐயோ அப்படி குனிஞ்செல்லாம் வணங்குறாங்க மேடத்தை. நான் பார்த்துருக்கேன். கலெக்டர் அன்றைக்கி வராங்க, நான் கலெக்டர் ஆஃபீஸ் போயிருந்தேன். அன்றைக்கி இந்த புது கலெக்டர் வர்றாங்க, உள்ள எல்லாம் அப்போ கீழே விழுந்துருவானுங்க போல தருது நம்ம ஆளுங்க. எனக்கு என்னடா யாரையோ கும்பிடுறாங்களேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் போனால் சொன்னாங்க கலெக்டர் போகிறாங்க. ஓ அப்படியா கலெக்டர். அவங்க பெண்ணாக இருந்தால் விழுந்து கூட கும்பிடுவானுங்க. ஆனால் அதே நேரம் சபையில் ஒரு பெண்கள் ஆராதனை நடத்தினாலோ, சபையில் ஒரு பெண்கள் பிரசங்கம் பண்ணாலோ, நம்மளை கொஞ்சம் ஆளுங்க அதே மைண்ட் செட்டு, இந்த ஓல்டு மைண்ட் செட்டு, அதை இன்னும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, மாற்றிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு முறை இந்த சிஸ்டர் மேரி வந்திருந்தாங்க. ஒரு சர்ச்சில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டிருந்தோம். இந்த பாஸ்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், எங்கள் சர்ச்சில் லேடிஸ் பிரசங்கம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்ட்டார். அதுக்கு பிறகு அவர் எத்தனையோ தடவை சிஸ்டர் மேரி பிரசங்கம் பண்ணணுன்னு விரும்பி கேட்டார். அவங்களும் போகிறதுக்கு சந்தர்ப்பம் வரல. ஏன்னா அவங்க எவ்வளோ வல்லமையாக பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க மேலே எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்குது, எப்படி ஆண்டவர் இதெல்லாம் ஒரு வித்தியாசமாகவா பார்க்குறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு வித்தியாசமாகவே பார்க்குறதே இல்லை. பாருங்கள், நம்ம பெந்தகோஸ்து சபையை விட சிஎஸ்ஐ சபை எவ்வளோ பரவாயில்ல. ஏன் தெரியுமா? ஐயரம்மா இருக்கிறாங்க சபையில். முந்தி வேற ஐயர் தான் இருந்தார். என்ன பிரதர்? ஐயரம்மா இருக்காங்கல்ல பிரதர். இப்போ ஐயரம்மா கல்யாணம் நடத்துகிறாங்க, ஐயரம்மா திருவிருந்து கொடுக்குறாங்க, ஐயரம்மா எல்லாம் செய்கிறாங்க. சிஎஸ்ஐ சபையே நம்மளை விட ஃபார்வேர்டாக இருக்கிறாங்க. நம்ம ரொம்ப பேக்வேர்ட் ஆகிட்டு. அந்த காலத்தில் ஏங்க நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ தான்? அந்த காலத்தில் சாரால் நவரோஜ் அம்மாவையே ஏற்றுக்கொள்ளாத போதகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த அம்மா கூட்டம் நடத்தினா பாஸ்டருங்க போய் உட்கார மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அவங்க ஒரு லேடி தானே அப்படிம்பாங்க. என் காதால் கேட்டிருக்கிறேன் நான். இதெல்லாம் கேட்டு கேட்டு என் மனசில் நான் என்ன ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன்னா, பைபிளில் இருக்கிறத நம்ம நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறோம். இது ரொம்ப தப்பாக இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் வித்தியாசமே பார்க்க மாட்டேங்கிறாரு, நம்ம ஏன் வித்தியாசம் பார்க்குறோம்? நம்ம ஏன் வித்தியாசம் பார்க்குறோம் எனக்கு தெரியல. ஆண்டவர் வித்தியாசமே இல்லைங்கிறாருங்க. ஆணென்றும் பெண்ணென்றும் வித்தியாசம் இல்லைன்னு பிறகு நம்ம ஏன் வித்தியாசமாக பார்க்குறோம்? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஆண்டவருக்கு என்ன இல்லை? எவ்வளவு ஆண்டவரே நிறைய மாறிட்டார். முதல்ல யூதன் தான் சொன்னார். அவரே மாறிட்டார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும், அடிமை என்றும் சுயாதீனன். அது இன்னும் ரொம்ப டாப்புங்க. அடிமைக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனால் அடிமைக்கும் சுயாதீனனுக்கும் கூட கிறிஸ்துவுக்குள்ள என்ன இல்லை? வித்தியாசம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, சீஷர்கள் கொடுத்தாங்க. சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடியால் இந்த நாட்டு வழியாக போக வேண்டியது இருக்கு. அதனால் இந்த யூதர்கள்லாம் சுற்றி போகிற மாதிரி அவர் என்ன பண்ணலை? சுற்றலை. நேராக உள்ளே போயிட்டார். சமாரியாவுக்குள்ளேயே போயிட்டார். சமாரியாவுக்குள்ளே போயிட்டா அங்கே ஒரு கிணறு. அந்த கிணத்துக்கிட்ட வந்த உடனே பைபிள் சொல்லுது, ஆண்டவர் பிரயாணத்திலே இளைப்படைந்தவரா அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். 6வது வசனம். அதாவது கடை இருந்தால் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டாவது கொஞ்சம் களைப்பு தீர்ந்திருக்கும் அவருக்கு. அவர் போகிற வழியில் என்ன இல்லை? ஒன்றுமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப இளைப்படைஞ்சு போயிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே ஒரு கிணற்று அருகே உட்கார்ந்துட்டார். ஏசுனார் ரொம்ப களைச்சி போய் என்ன பண்ணிட்டாரு? நீங்கள் எப்போவது களைச்சி போய் உட்காந்துருக்கீங்களா? எல்லாரும் அப்படி தான்.
களைச்சி போய் என்ன பண்ணுவான்? களைப்பு அடைஞ்சிட்டா என்ன செஞ்சிருவான்? முடியல பிரதர், கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம், உட்காருவான். முடியல சிஸ்டர், வெயிலாக இருக்குது, எவ்வளோ களைப்பாக இருக்குது, கொஞ்ச நேரம் உட்காருவோம். இயேசுவும் அப்படி ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டார் பாருங்க, ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டார். ஆனால் ஒரு பர்பஸாக போகிறார் ஆண்டவர். இந்த கல்லேயாவுக்கு போகிற வழியில் சமாரியாவை டச் பண்ணுறாரு ஆண்டவர். சமாரியாவுக்கு போயிட்டாரு. சீஷர்கள்லாம் சாப்பாடு வாங்குறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. ஆண்டவர் மட்டும் தனியாக விட்டுட்டு 12 சீஷர்கள் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக போகிறாங்க. 12 பேர் போகிறாங்க ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் வேணா பசியாக இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம போய் முதல்ல என்ன பண்ணிடுவோம்? சாப்பிட்ருவோம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட பாருங்கள், வளர 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 நமக்கு உபவாசிக்கிறதெல்லாம் ரொம்ப சுலபமாயிடும். ஆரம்பத்தில் உபவாசிக்க சொன்னோன்னு வச்சுங்களேன், பசியே தாங்க மாட்டாங்க ஆரம்ப விசுவாசிங்க. ரொம்ப பசியாக இருக்குது, எப்போ உபவாச ஜெபம் முடியும், எப்போ உபவாச ஜெபம் முடியும், எப்போ காலையில் முடியும். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் பசங்களை உபவாசம் இருக்க வைப்பாங்க சிஸ்டர். அந்த உபவாசத்துக்கு மெல்கிஸ்க்கு அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணிவிட்டு உபவாசம் இருக்க சொல்லுவாங்கன்னா, மதியானம் உனக்கு தோசை கொடுக்குறேன், உபவாசம்னா அவன் உபவாசம் இருந்துருவான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா தோசை கொடுத்தாங்கன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். தோசை கிடைக்கும் மத்தியானங்கிறதுனால உபவாசம் இருப்பான். சாப்பாடு எல்லாம் அவனுக்கு இஷ்டம் கிடையாது, தோசை தான் சாப்பிடுவான். சின்ன பையனாக இருக்கும்போது அவன் நல்லா விரும்பி தோசை சாப்பிடுவான். மத்தியானம் உனக்கு தோசை கொடுக்குறேன் உபவாசம் அப்படின்னா உபவாசம் இருப்பாங்க. ஆனால் அந்த ரூமில் கடிகாரம் இருக்காது. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வெளியே ஓடியாந்து டைம் கடிகாரத்தை பார்த்துட்டு உள்ளே ஓடியாருவாங்க. மணி ஆயிடுச்சா இல்லை 12:30 மணி ஆகிட்டா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம் உபவாசத்தை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த 12:30 மணி ஆகிற வரைக்கும் 10 தடவையாவது வெளியே ஓடியாந்து டைம் பார்த்துட்டு உள்ளே ஓடுறது, டைம் பார்த்துட்டு போகிறது. அப்போ இந்த ஆரம்ப விசுவாசிங்க இந்த உபவாசிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்களேன். ஆரம்ப காலத்தில் உபவாசிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். எனக்கு கூட கஷ்டமாக தான் இருந்துச்சு. உபவாசமா அது நமக்கு முடியாதே, எப்படி பசிக்குதே, ரொம்ப பசிக்குது, வயிறு கில்லுதே, பசி கில்லுதே, சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். உபவாசம் முடிஞ்சால் யார் மூஞ்சும் பார்க்க பிடிக்காது. முதல்ல வீட்டுக்கு போயிட்டு எதையாவது வாங்கி கடையிலையாவது வாங்கி தின்னுட்டு போவோம் அப்படின்னு தோணும். ஆனால் போக 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 உபவாச ஜபங்கிறது நம்ம வாழ்க்கையில் சாப்பிட்றத விட சந்தோஷமான நேரமாக மாறிச்சு பாருங்க. சீஷர்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் புதுசு தானே. மீனவர்கள் வேற நிறைய பேர், மீனவர்கள்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? மீனவர்கள் அளவு நம்ம அளவு ஒன்றா? கடலில் போனால் ரொம்ப பசிக்கும்னு சொல்லுவாங்க பொதுவாகவே. கடலில் போயிட்டா பயங்கரமாக பசிக்குமா. அதனால் மீனவர்கள் சாப்பாடு கொண்டு போகிற பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க மீனவர்கள். அந்த சாப்பாட்டு பாத்திரத்தை திறந்து ஒரே நேரம் மொத்தமாக தின்றுவாங்க. மீனவர்கள் நல்லா சாப்பிடக்கூடியவங்க. இல்லைன்னா உங்களுக்கு கடலில் போய் தாக்கு பிடிக்க முடியுமா? நல்லா சாப்பிட்லன்னா நீங்களும் நானும் கடலில் ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வந்தோம்னா சிக்காயிடுவோம். மீனவர்கள் ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இழுக்கணுமே, அவங்க எல்லாத்தையும் இழுக்கணும். ரொம்ப கஷ்டமான வேலை. மீனவர்களுடைய வேலைங்கிறது சாதாரணமான வேலை இல்லை. அப்போ இதில் பாதி பேருக்கு மேலே மீனவர்கள். அதனால் இவங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் களைப்படைஞ்சவராக அங்கே உட்கார்ந்துட்டாரு. இவங்க களைப்புக்கு நடுவில் பரவாயில்ல, நம்ம போய் முதல்ல நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் இவருக்கு என்ன பண்ணுவோம், சாப்பாடு வாங்கிட்டு வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், இந்த மாதிரி ஆட்களை ஆண்டவர் கூட வச்சுருந்துருக்கிறார் பாருங்க. அவர் எதுவுமே சொல்ல, என்னப்பா முதல்ல நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வரீங்களே, இங்கே வாங்கிட்டு வந்திருந்தா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம்ல, அப்படி கூட சொல்ல. அவர் அவனுங்க போய் சாப்பிட்டு விட்டு மெதுவாக வாங்கிட்டு வர்ற வரைக்கும் அங்கேயே என்ன பண்ணுறாரு, உட்காந்துட்டு இருக்கிறார். அவங்க சாப்பாடு கொண்டு வந்த உடனே அவர் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு, அதான் ரொம்ப முக்கியம். 34வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. ஆண்டவர் தாம் உணவு என்னன்னு அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, சீஷர்களே நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு சாப்பாட்டுக்காக ரொம்ப ஆசைப்படுறீங்க, சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆவலாக போகிறீங்க, சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடுவோன்னு நினைக்கிறீங்க. பசி எடுத்தால் நீங்கள் வயலில் இருக்கிற கதிரெல்லாம் கூட பிச்சு என்ன பண்ணிடுறீங்க,
தின்னுடுறீங்க, உங்களுக்கு பசி எடுத்தால் நீங்கள் தாங்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியணும், இதை விட ஒரு பெரிய பசி உங்களுக்கு வேணுங்கிறார். இதை விட உங்களுக்கு ஒரு பெரிய பசி இருந்துச்சுன்னா இந்த பசி உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. ஏன் அந்த பசி, என்ன பசி அப்படின்னா, பிதாவினுடைய சித்தம் செய்கிற அந்த பசி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பசி எல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாதுப்பா. இன்னைக்கு உலகத்தில் மக்களுக்கு பிதாவினுடைய சித்தத்தை செய்கிற அந்த ஆசை அதிகமாயிருச்சுன்னா உபவாசிக்கிறதோ, ஜெபிக்கிறதோ, ஆராதிக்கிறதோ, சபைக்கு வர்றதோ, வெயிலோ, மழையோ, குளிரோ, பனியோ எதுவுமே பெருசாக தெரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாறுதல் இருக்கும். பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் நான் பிதாவின் சித்தத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். ஆகவே பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான் என்னுடைய ப்ரையாரிட்டி. அதனால எனக்கு அதுதான் பசி, அதுதான் முதல் பசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் பசி. நீங்கள் இப்படி யோசிங்க, ஒருவேளை என்ன மாதிரி ஒரு 50 வயசுக்கு மேலேயோ 60 வயசுக்கு மேலேயோ இருந்தால் நீங்கள் பசியை தாங்கிக்கலாம். ஆனால் இதே நான் பிரசங்கிக்கிற நானே சொல்கிறேன், நான் 30 வயதாக இருக்கும்போது என் மனைவியின் இடத்துல நிறைய முறை நான் கோவப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு பசி வந்துருச்சுன்னா உடனே சாப்பாடு வேணும். பசி வந்துட்ட பிறகு டேபிளில் சாப்பாடு இல்லைன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். ரொம்ப கோவப்பட்டிருக்கிறேன், ரொம்ப சத்தம் போட்டிருக்கிறேன், ரொம்ப சத்தமாக பேசியிருக்கிறேன், ரொம்ப கத்தி இருக்கிறேன். இப்பெல்லாம் கத்துறது இல்லை, ஏன்னா அப்படி பசிக்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அந்த 30 வயசில் என்ன பசி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இயேசுவ நான் அந்த இளம் பருவத்தில் இருக்கிறார். அப்போ அவருக்கு பசி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவருக்கு ரொம்ப பசியாக இருக்கு, ரொம்ப பசியினால அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா நம்மளை மாதிரி பஸ்ஸில் வரல, ஆட்டோவில் வரல, நம்மளை மாதிரி பைக்கில் வரல, காரில் வரல, ஆண்டவர் நடந்து போகிறார்ல. நடந்தா எவ்வளோ பசிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. எப்படி பசிக்கும் நடந்தா அப்படி பசி வயிற்ற கில்லுங்க, அப்படி பசிக்கும். அப்போ இந்த இளம் பருவத்தில் நடந்து வந்து ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் மனசில் அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய போஜனம் வேற ஒன்று இருக்குது, பிதாவின் சித்தம் செய்யறது தான் என்னுடைய. நிச்சயமாக 30 வயசில் நான் அப்படி இல்லைங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், 30 வயசில் நான் அப்படி அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி என்கிட்ட நிச்சயமாகவே இல்லை. நான் வேணா 50 வயசில் அப்படி பேசலாம், அதை பற்றி பேசலாம். ஆனால் 30 வயதில் எனக்கு அதற்கான மெச்சூரிட்டி கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துச்சு. ஒருவேளை பசியை கூட தாங்குகிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லாமல் இருந்துச்சு. பசி வந்துருச்சுன்னா எனக்கு உடனே சாப்பாடு வேணும். சாப்பாடு இல்லைன்னா நான் ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுருவேன். சில நேரங்களில் ரொம்ப சங்கடமாயிடும் எனக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்ல எனக்கு இன்னொரு பசி இருக்கு, 2 பசி இருக்கு. ஒன்று வயிற்று பசி, இன்னொன்று ஆத்ம பசி. ஆண்டவருக்கு இருந்தது ஆத்ம பசி. அவருக்கு ஆத்மாக்கள் மேலே அப்படியே ஒரு தாகமாக இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஆத்மாக்கள் மேலே தாகமாக இருந்ததுனால ஒரு சமாரிய பெண்ணு கிடைச்ச உடனே அவளை பிடிச்சி உட்கார வச்சு அவள் கூட எவ்வளோ கதை பேசினார், எவ்வளோ நேரம் பேசினார். அவளும் ரொம்ப நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா, ஏதேதோ பேசுகிறா அவர்கிட்ட. அவர் சாதாரணமாக நிறைய அவர்கிட்ட பேசுகிறா. முதல்ல அவர் யூதன்னு பயப்படுறா, அதுக்கு பிறகு அவ்வளோ நிறைய கதையெல்லாம் அவர்கிட்ட என்ன பண்ணுறா, பேசுகிறா. இவர் ரொம்ப கதை பேசிக்கிட்டு இருந்த உடனே அவர் சொன்னார், நீ போய் உன் புருஷனை கூட்டிகிட்டு வாமா அப்படின்ட்டார். அவர் எங்கே தொடணும்னு கரெக்டாக தெரியுது அவருக்கு. நீ போய் உன் புருஷனை என்ன பண்ணு, அவள் ஜீவ தண்ணீர் வேணும், அது வேணும், இது வேணும்னு ஆண்டவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருந்த உடனே சொன்னார், நீ போய் உன் புருஷனை கூட்டிகிட்டு வாமா. அவளுக்கு பயங்கர ஷாக்கு, என்னடா இவர் திடீர்னு இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தார். அவளுக்கு ஷாக் ஆன உடனே அவர் சொன்னார், இந்த பாருமா, உனக்கு 5 புருஷங்க இருந்தாங்க, இப்போ உங்க கூட இருக்கிறவனும் உன் புருஷன் இல்லை அப்படின்னு அவர் சொன்னது தான். உடனே அவள் ஊருக்குள்ளே குடத்தை அங்கேயே வச்சுட்டு முடிஞ்சிருச்சு. அவள் வாழ்க்கையே கர்த்தர் தலைகீழாக மாற்றி விட்டார். ஒரே ஒரு விஷயந்தான், அவள் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், ஏதாவது நற்செய்தி ஏதாவது சொன்னார் அவளுக்கு? ஒன்றுமே இல்லை. ஜீவ தண்ணீரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவளை எனக்கு வேணும், அது என்ன கட்டாயம் கொடுங்க அப்படிங்கிறா. நீ போய் புருஷனை கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டார்.
உடனே சொல்லிட்டார், உனக்கு ஏற்கனவே 5 புருஷன் இருந்தாம்மா, இப்போ இருக்கிற உன் புருஷன் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே குடத்தை அங்கேயே போட்டுட்டு நேராக அந்த அம்மா ஊருக்குள்ளே போயிட்டு என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டாரு. அப்போ நம்ம இதை தான் படிக்கிறோம். ஆண்டவர் அவர்கிட்ட ரொம்ப நிறைய பேசியிருப்பார். அவர் பேசும்போது அவருடைய வாழ்க்கையை ஒரு படம் பிடிச்சு காட்டின மாதிரி அவர் பேசியிருப்பார். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் சமீபத்தில் அந்த செய்தியை திருப்பி கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு செய்தியை. ஏன்னா நிறைய நேரங்களில் பிரசங்கியார்கள் செய்தி பேசும்போது நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வேலை பலுவினால சில நேரங்களில் அந்த செய்திகளை ஞாபகம் வைக்க முடியறதில்லை. ஆகவே நான் டிசம்பர் மாதம் பாஸ்டர் டேவிட் வந்திருந்தார் மலேசியாவிலேருந்து. அந்த செய்தியை திருப்பி போட்டு கேட்டு சண்டே மார்னிங் மெசேஜை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் பைபிள் ஸ்கூலில் இருந்தேன், வெள்ளைக்காரன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார் எங்கள் பைபிள் ஸ்கூலுக்கு வந்து. அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த பிரசங்கம் பிடிக்கல, எனக்கு வெள்ளைக்காரங்களை பிடிக்காது, ஆகவே அந்த பிரசங்கம் எனக்கு பிடிக்கல. எல்லாரும் ஒப்பு கொடுக்க சொல்லி கேட்டார், எல்லாரும் எழுந்து போனாங்க, நான் எழுந்தே போல பின்னால் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். பின்னால் தலையை எப்படி குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். யாரோ வந்து என்னை முதுகில் தட்டினாங்க. தட்டினா அந்த நான் நிமிந்து பார்க்குறேன், அந்த செய்தியாளர் அங்கே நிற்கிறாரு. அவர் என்னை எழுப்பி சொன்னார், உன் பேர் டேவிட்டு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவர் சொன்னார், நீ ஆஸ்திரேலியாவில் பெரிய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இவர் என்ன ரொம்ப கதையெல்லாம் சொல்கிறாரு, ரொம்ப சின்ன பையன், நான் இந்தியன் பாய், நான் போய் எங்கே ஆஸ்திரேலியாவில் ப்ரீச் பண்ண போகிறேன். 10 வருஷத்துக்கு பிறகு அவர் ஆஸ்திரேலியாவில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த சர்ச்சுக்கு சீனியர் பாஸ்டர் யாருன்னா இவருக்கு ப்ராஃபஸி சொன்னவர் தான் சீனியர் பாஸ்டர். இவர் ப்ராஃபஸி சொன்னார். அந்த டைம் இவர் நியூசிலாண்டில் பாஸ்டராக இருந்திருக்கார். அவர் ஆஸ்திரேலியாவில் பாஸ்டராக போவார்னு அவருக்கு தெரியாது. டேவிட் அங்கே வருவார்னு அவருக்கு தெரியாது. ஆனால் டேவிட்டை அங்கே வந்த உடனே அவரை பார்த்ததும் இதுதான் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலின் நாள் என்று கண்டுபிடிச்சி 2 பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. அதனால் சில தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப வல்லமையானது. ஆகவே இந்த ஸ்திரீயின் இடத்துல அவர் பேசின அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த ஸ்திரீயை ரொம்ப மாத்திருச்சு. அதனால் அவள் தாகத்துக்கு வந்தா, இப்போ அதை அவள் மறந்துட்டா. அந்த குடம் கூட வேணாம் எனக்கு, தண்ணி கூட வேணாம் எனக்கு, முதல்ல இதை போய் ஊரில் என்ன பண்ணணும் சொல்லணும். அல்லேலூயா. நம்ம நிறைய பேருக்கு நான் முதல்ல இது யாருக்கிட்டையாவது என்ன பண்ணிடணும், இந்த நற்செய்தியை சொல்லிடணுங்கிற ஆசை வரும் பாருங்க, அதுதான் பெரிய ஆசை. யோவான் 4ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது எனக்கு இந்த ஸ்திரியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போய் முதல்ல என்ன பண்ணிடணும், யார்கிட்டையாவது சொல்லிடணும். அவ போய் சொன்னால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் திரண்டு வந்துட்டாங்க. திரண்டு வந்து எல்லாம் கேட்டு எல்லாரும் சொன்னாங்க, இவர் தான் யாரு, உலக ரட்சகர், ஒரு உலக ரட்சகர்னு சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு. அப்பவும் என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய வார்த்தை நிமித்தமாக அல்ல, நாங்களே நேராக வந்து பார்த்து அவருடைய உபதேசத்தை கேட்டதுனால அவரை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள், உலக ரட்சகர்னு. அப்போ கூட அந்த ஸ்திரியை ஏற்றுக்கொள்ள பாருங்க. அங்கேயும் ஊர் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அப்போவும் இவ தான் ஊரில் போய் சொன்னதே, இவ சொல்லி தான் இவனுங்கெல்லாம் வந்தானுங்க. ஆனால் வந்துட்டு மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி பேசுகிறானுங்க பாரு. நீ சொன்னதுக்காகலாம் இல்லைம்மா, நீ சொன்னதுக்காகலாம் இல்லைம்மா. நிறைய புருஷன்மாருங்க மனைவிட்ட வந்து நான் ஏதோ தப்பாக பேசிட்டேம்மா, நீ ஒன்றும் தப்பாக நினைக்காது, சாரிம்மா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும் அதை என்ன பண்ணுவாங்களாம், அப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்களாம். அப்படி இருக்காங்க நிறைய பேர். இந்த அம்மா தானே போய் சொல்லுச்சு, இவனுங்க அதுக்கு பிறகு தானே வந்தானுங்க, ரொம்ப நன்றிம்மா, நீ வந்து நல்ல வேலை என்ன பண்ண சொன்ன, இல்லைன்னா உலக ரட்சகரை நாங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம், மேசியாவையே பார்க்காம போயிட்டு இருப்போம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு நன்றி தானே சொல்லியிருக்கணும். இவனுங்க நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக நீ சொன்னதுனாலலாம் இல்லை, நாங்களே வந்து நேராக கேட்டதுனால தான் அவர் உலக ரட்சகர் நாங்கள் என்ன பண்ணோம். எப்போ அந்த உலக ரட்சகர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு உனக்கு சொன்னதே அந்த அம்மா தானப்பா. அதை மறந்துட்டாங்க சுத்தமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
பாலியாயிச்ச புஸ்தகத்தில் எழுதும்போதெல்லாம் அவர் அவங்க மாமியாரை பற்றி எழுதாமல் இருந்ததே கிடையாது. அவர் புஸ்தகத்தில் எழுதும்போது, பிரசங்கம் பண்ணும்போது, எங்கே போனாலும் அவங்க மாமியாரை பற்றி ரொம்ப எழுதுவார். ஏன்னா அவர் சொல்லுவார், எங்கள் மாமியார் தான் என்னை ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வழி நடத்தினாங்க. எங்கள் மாமியார் என்ன ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வழி நடத்தினாங்க. ரொம்ப அவங்க மகளை பொறுமையாக இருக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் ரொம்ப ஊழியன்னு அந்த ஸ்திரியை கவனிக்காத மனுஷனாக அலைஞ்சிருக்கிறார். அதனால் நிறைய ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில், நிறைய ஊழியங்களில், நிறைய சபைகளில் இந்த மாதிரி ஸ்திரீகளுடைய பங்களிப்பு நிறைய இருந்திருக்கு. அதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாவா இல்லையா? நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் கூட ஒரு சகோதரி தான். பிரதர் முத்துவனுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அவங்க பிரதர் முத்துவனுடைய மனைவி தான் என்னை போக விடலை. நீங்கள் இங்கே தான் இருக்கணும், நீங்கள் தான் எங்களுக்கு பாஸ்டராக இருக்கணும், நீங்கள் கட்டாயமாக இங்கே இருக்கணும், நீங்கள் எங்களை விட்டுட்டு போகக்கூடாது, நீங்கள் எங்கள் கூடயே இருங்க. ரொம்ப வற்புறுத்தினாங்க என்ன. நான் குளத்தூரை விட்டு கிளம்ப ரெடியான போது ரொம்ப வற்புறுத்தினாங்க, ரொம்ப அளவுக்கு மீறி வற்புறுத்தினாங்க. சொன்னேன், இல்லை சிஸ்டர், எனக்கு இங்கே இருக்கிறது சரியாக வர்ற மாதிரியே தெரியல, நான் வேறு பக்கம் போகலான்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப வற்புறுத்தினாங்க. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன் அவங்கள. கர்த்தாவே, அந்த சகோதரிக்கா நன்றி அப்படின்னு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா, ஆமென். அதனால் நீங்களும் ஒரு நல்ல ஸ்திரீயா, நிறைய பேர் ஸ்திரீகள் தானே இருக்கிறோம், கொஞ்சம் ஆண்கள் எதிர்கட்சி மாதிரி இருக்கிறோம், மீதியெல்லாம் பெண்களாக தானே இருக்கிறோம். ஆகவே நாம் ஆண்டவருக்காக வாழுகிற ஸ்திரீகளாக, ஸ்திரீகள்கிட்ட ரெண்டு பக்கம் இருக்குது. ஒரு பக்கத்தை தான் நான் இப்போ சொன்னேன், இன்னொரு பக்கத்தை நான் சொல்லலை. அது நல்ல பக்கம் இல்லை, அதனால் அது வேண்டாம். அந்த பக்கம் நீங்கள் போகாமல் இருக்கிற வரைக்கும் உங்களால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நிறைய லாபம். நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப நஷ்டமாகி போயிடும். அதனால் நான் சொல்கிற பக்கமாகவே நீங்கள் நில்லுங்க. நீங்கள் அந்த பக்கம் போகவே போகாதீங்க. இன்னொரு பக்கம் இருக்குது, குறை பேசுறது, குற்றம் சொல்கிறது, தப்பாக பேசுறது, திட்டுறது, என்ன நிறைய இருக்குது. அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அதுக்கான நேரம் இது இல்லை. இந்த உபவாச நாட்களில் நாம் உபவாசத்தை ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் கர்த்தருக்காக நிற்கிற சகோதர சகோதரிகளாக நிற்போம், வைராக்கியமாக நிற்போம். ஆண்டவர் நார்த், சவுத், மிடில், எல்லா பகுதி, சென்ட்ரல் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார். ஆமென். நம்ம இருக்கிறது சென்ட்ரல் மெட்ராஸ். கொளத்தூர் அண்ணா நகர்லாம் சென்ட்ரல் மெட்ராஸ். இந்த கொளத்தூரை தாண்டி அந்த பக்கம் பெரம்பூர்லாம் போனீங்கன்னா தான் அது நார்த் மெட்ராஸில் வரும். நம்ம இருக்கிறதெல்லாம் சென்ட்ரல் மெட்ராஸ். ஆமென். இது நார்த்தில் கூட சில நேரங்களில் சேர்ப்பாங்க நம்ம ஊரை, பட் ஆனால் அது நார்த்து கிடையாது, ஆக்சுவல் நார்த்து கிடையாது. நம்ம இருக்கிறது சென்ட்ரல் மெட்ராஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா, ஆமென். இந்த ஸ்திரியை பற்றி நாம் உள்ளத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக நினச்சிக்கிட்டு போவோம். ஜெபமெல்லாம் எழுந்துருங்க. இயேசு எப்படி தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றார் பாருங்க. ஒரு அம்மா வச்சு ஒரு சமாரிய நாட்டு மக்களை ஒரே நாளில் இவர் தான் உலக ரட்சகர்னே சொல்ல வச்சுட்டாரு. அவருடைய ஊழியம் எவ்வளோ வல்லமையாக இருந்திருக்கு. அவர்கிட்ட பேசின உடனே இந்த சமாரியர்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் என்ன வருத்தம்னா, சமாரியர்கள் கண்டுபிடிச்சதை கூட பரிசேயர்களும் யூதர்களும் கண்டுபிடிக்காம கடைசி வரைக்கும் இவர் யாருன்னே தெளிவில்லாமல் இருந்துட்டாங்களேங்கிறது ரொம்ப வருத்தம் தான். ஜெபம் பண்ணலாமா? நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் எந்தவித வித்தியாசங்களும் இன்றி கர்த்தருக்குள்ளே ஒருமித்தவர்களாய், ஒன்றுபட்டவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யணும்னு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான மத்தியான நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை நாங்கள் ரொம்ப தாழ்த்துறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் யாருடைய ஊழியத்தையும் எடுத்துக்கிறதுக்காக வரல, ஊழியம் செய்கிறதுக்காக தான் வந்தீங்க. ஆண்டவரே, நீங்கள் ஒரு பகுதி மக்களுக்காக வரல, நீங்கள் நார்த், சவுத், சென்ட்ரல் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணி ஊழியம் செஞ்சீங்களே. அதுபோல் நாங்கள் ஊழியம் செய்ய கிருபை தாங்க. யாரையும் நாங்கள் இவங்க வேண்டான்னு நினைக்கக்கூடாது சுவாமி. எல்லாரும் வேணும், ஊழியங்களுக்கு ரட்சிக்கப்படணும்.
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீங்கள் சித்தம் உள்ளவராக இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழி நடத்துமாறு நாங்கள் செபிக்கிறோம். உடைய பொறுப்புள்ள கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பெடுத்து நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து திங்கக்கிழமையிலேருந்து நடக்க போகிற உபவாச கூட்டங்களை ஆசீர்வதிங்க. இன்றைக்கி ஈவினிங் வாலிபர்களுக்கு கூட்டம் இருக்குது, ஆசீர்வதிச்சு கொடுங்க. நாளை காலையில் ஆராதனைகள் இருக்குது, ஆசீர்வதிங்க. மாலையில் ஆராதனை இருக்குது, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் ரொம்ப பிஸியான ஆராதனைகள் இருக்கப்பா. எங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்பான கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த சபை மேல் ஆண்டவருடைய கிருபை இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. உடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. அல்லேலூயா.